அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, இந்த நாட்டுக்கு தமிழ் தேசியம் தேவையா, திராவிடம் தேவையா, அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். தமிழ் தேசியம் என்பது தமிழருக்கான உரிமை, இங்க இருக்கிற நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், இலக்கியங்கள் இது போன்ற எல்லாத்தையுமே பாதுகாப்பது தமிழ் தேசியத்துக்குள்ள வரும். அடுத்ததா திராவிடம். திராவிடம்ன்றது ஒரு சொல் மட்டும்தான், அதுக்குன்னு மொழி கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்ததா திராவிடம் என்பது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்க இருக்கிற இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரு தன்மையா இருக்கு அப்படின்னு ராபர்ட் கார்ட்வெல் சொல்லிட்டாரு. ஓகே, அத இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அந்த திராவிடம் திராவிடம் அப்படின்றத கொண்டு வரும்? ஏன்னா இப்ப நாம இன்ஃபேக்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு டூரிஸ்ட் கைடு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபாரினர்ஸ் வராங்க. அந்த ஃபாரினர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த தஞ்சாவூர் கட்டிடக்கலை யாரோட கட்டிடக்கலை? தமிழர்களோட கட்டிடக்கலை. அதை திராவிடியன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையாவே திராவிடியன் ஆர்கிடெக்டா கிடையாது. அது தமிழர்களோட கட்டிடக்கலை, தமிழர்களோட பாரம்பரியத்தை சொல்ற கலை, சோழர்களோட கலை, சோழர்களோட கட்டிடக்கலை, சோழர்களோட வரலாற்றை சொல்ற இடம் அது. அப்ப அது தமிழர் கட்டிடக்கலை, தமிழருக்கான உரிமை. அதை திராவிடம்னு எதுக்கு நீங்க மாத்துறீங்க? அடுத்ததா திராவிடம் அப்படின்றத வச்சு இங்க அரசியல் பண்றவங்க என்ன சொல்ல வராங்க? திராவிடம் என்பது ஒரு சாதி மறுப்பு, சமூக நீதி, இதெல்லாம் திராவிட கொள்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே அப்படி திராவிட கொள்கையை ஃபாலோ பண்றவங்க சாதி மறுப்பு, சாதி ஒழிஞ்சிருச்சா? இல்ல. சமூக நீதி, எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பாலியல் வழக்குகள், எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சாதி வாரியா எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சமூக நீதி கிடைச்சிச்சா? கிடைக்கல. அப்ப இந்த திராவிடம் என்ற சொல்ல எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டையும் தமிழரையும் ஆள்வதற்காக பயன்படுத்தும் சொல்லே இந்த திராவிடம். அவ்வளவுதான். என்னைய பொறுத்தளவுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். அப்புறம் திராவிடம்ன்ற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். திராவிடம்ன்ற சொல் முன்னாடி இருந்தே இருக்கு. ஓகே, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அந்த திராவிடம்ன்ற சொல் எப்ப வீரியம் அதிகமாகுதுன்னா 1856ஆம் ஆண்டு ராபர்ட் கார்ட்வெல் அப்படின்றவரு தான் எழுதுற நூலான எ கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்ற நூல் மூலியமா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி பேசுறாங்க. இது ஒரே மொழி வழி குடும்பம் அப்படின்றத அவரு ஆராய்ஞ்சிட்டு அதை ஒரு நூலா எழுதுறாரு. அப்ப அதை எழுதும்போது இது எல்லாமே திராவிடியன் லாங்குவேஜஸ் ஆயிருக்கு அப்படின்றத பதிவு பண்றாரு. அத இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவங்க எதுக்காக அதை பயன்படுத்துறாங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, திராவிடம் என்ற சொல் தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டையும் தமிழரையும் ஆள்வதற்காக பயன்படுத்தும் சொல்லே திராவிடம். அவ்வளவுதான். அதுக்காக மட்டும்தான் இந்த திராவிடம் என்ற சொல்ல தூக்கிட்டு இது பண்றாங்க. மற்றபடி திராவிடம்னா சமூக நீதி, சாதி ஒழிப்பு அப்படின்ட்டாங்க. ஐயா, சமூக நீதி, சாதி ஒழிப்புனா யாரும் சமூக நீதி கிடைச்சிருக்கணும், சாதி ஒழிப்பு இல்லாம இருந்திருக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஏங்க இருக்குன்னும் அப்படின்னா பதில் இல்லை. அப்ப திராவிடம் என்பது தமிழர்களை ஆள்வதற்காக பயன்படுத்தும் சொல்லுதான் திராவிடம். தமிழ் தேசியம் பேசுபவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்னன்னா, ஏன்னா இங்க இருக்கிற மலை வளமோ மண் வளமோ எல்லாமே சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இங்க இருக்கிற தமிழர்கள் இதுதான் எங்களுக்கான ஒரே ஒரு நிலம், இங்கதான் நாங்க பூர்வகுடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு மலையை வெட்டி எடுத்துட்டு போனா மலையை யாராவது வளர்க்க முடியுமா? மரத்தை வெட்டுறீங்க, அதை யாராவது ஒரு அடுத்து வர்ற அரசியல் தலைவர்கள் அதை வளர்க்க வச்சு போயிருவாங்க கூட வச்சுக்குவோம். ஆனா மலையை யாராவது வளர்க்க முடியுமா? மண்ணை அல்றீங்க, மண்ணை யாராவது உருவாக்க முடியுமா? நீங்க வச்சிருக்க தொழில்நுட்பத்தால மண்ணை உருவாக்கி இது பண்ணிட முடியுமா? அப்ப இங்க இருக்கிறவங்க மண்ணை சுரண்டதா இருக்கட்டும். ஏன்னா நிலத்து மேல அக்கறை இல்லை அவங்களுக்கு. அதனால தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் தேசியம்னு ஒண்ணு புதுசா உள்ளக்க வருது. இப்ப இதே திராவிடத்தை எதுக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னா, திராவிடம் என்பதே ஒரு மாயை அப்படின்றதான் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் சொல்லக்கூடியது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த திராவிடம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பக்கத்துல இருக்க கேரளாவோ கர்நாடகாவோ இல்ல ஆந்திராவோ எங்க வேணா போய் நீங்க வி ஆர் திராவிடம் அப்படின்னு சொல்லு, வி ஆர் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் ஏத்துக்கவே மாட்டான். அவன் தெலுங்கு, அவன் கன்னடன், இவன் மலையாளி, அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரி, நீங்க சொல்ற மாதிரி வி ஆர் ஆல் திராவிடியன்ஸ். ஓகே, திராவிடியன்ஸ். திராவிடியன்ஸ் போது தண்ணி கொடுக்க மாட்டான். யாரு? கர்நாடகால இருக்கிறவன் காவேரியில இருந்து தண்ணி கொடுக்க மாட்டான்.
இங்க முல்லை பெரியாற்றுல இருந்து கேரளாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டான். we are all திராவிடியன்ஸ், போய் கேளுங்க, தண்ணியை கொடுங்க அப்படின்னு கேளுங்க, கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் அவன் மக்களுக்காக, அவன் மண்ணுக்காக எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுப்பான். எப்ப கொடுப்பான்னு தெரியுமா? அங்க டேம் ஓவர்ஃப்ளோ ஆக போகுது, மழைப்பொழிவு வந்து அதிகமா இருக்கு, டேம் வந்து நம்பிக்கிட்டே வருது அப்படின்னும் போது தன்னுடைய டேமுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்ப திறந்து விடுவான். நீங்க மழைப்பொழிவு இல்லாத நேரத்துல போய் கேட்டு பாருங்க, ஐயா கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு, திறக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே தண்ணி பத்தல அப்படின்ட்டுவான். அப்ப வி ஆர் ஆல் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஏன் தமிழர்களை மட்டும் குறி வச்சு வி ஆர் ஆல் திராவிடியன்ஸ் சொல்லணும்? அதுக்கான அவசியம் என்ன? பதில் இல்லை. இப்ப தமிழ் தேசியம் வேணுமா திராவிடம் வேணுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் வேணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஓப்பனாவே டிக்ளேர் பண்றேன், நான் வந்து தமிழ் தேசியவாதி, அதனால வந்து எனக்கு தமிழ் தேசியம் தான் வேணும். ஏன் தமிழ் தேசியம் வேணும்னா, திராவிடர்கள் வந்து ஐயா ஈவேரா அவர்கள் சொன்ன மாதிரி உன் மனைவியிடம் வந்து தமிழ்ல பேசாத, உன் மனைவியிடம் நீங்க ஆங்கிலத்துல பேசு அப்படின்னு சொன்ன மாதிரி அதற்கான வேலைகள்லாம் வந்து சிறப்பா முடிஞ்சு. ஏன்னா நீங்க சிம்பிளா நீங்க வந்து ஒரு இப்ப நான் பேசுறதே பாருங்க, சிம்பிள், பட், விஆர், இதெல்லாம் வந்து அது பேசும்போதே நம்மளுக்கு வந்து கலப்பிடமா இருக்குது. அந்த இதுகள்லாம், அந்த வேலைகள் வந்து இந்த திராவிட கும்பல் எல்லாமே பார்த்திருக்கு. நீங்க ஒரு தெருவுல போய் பாருங்க, ஒரு கடை வீதிகள்ல போய் பாருங்க, அங்க ஜுவல்லரிஸ் இருக்கும். ஏன் நகைக்கடையும் இல்ல, ஜுவல்லரிஸ், மெடிக்கல் ஷாப்னு இருக்கும். ஏன் அது வந்து மருந்து கடை, மருந்து விற்பனை கடைன்னு இல்ல? இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து திராவிட கும்பல் வந்து பார்த்திருக்கு. அப்ப தமிழ், முழு தமிழையும் முழு தமிழ் அர்த்தங்களையும் நம்ம அடுத்து வர்ற சந்தைகளுக்கு கடத்துறதுதான் வந்து தமிழ் தேசியத்தோட முக்கியமான நோக்கம். ஏன் ஹிந்தி எதிர்ப்புக்கு நாங்க வந்து போராடுறோமே? ஹிந்தி எதிர்ப்புக்கு நீங்க போராடுறீங்க, ஆனா தமிழையும் மறந்துட்டீங்களே. இங்க இருக்கிற தமிழ் பூரா காணாம போய்கிட்டு இருக்கே. ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடுறவங்க தமிழையும் மதிக்கணுமா இல்லையா? அப்ப தமிழுக்காகவும் போராடணுமா இல்லையா? எல்லா கடையில என்னப்பா இது, இந்த கடையில பூரா இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் மாத்தணுமா இல்லையா? அதுக்கு அதை வலியுறுத்தி நடக்கிறதுதான் வந்து தமிழ் தேசியம். எனவே மக்கள் ஆழ்ந்து சிந்திங்க. வளர்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசியம். நன்றி.